ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சோனியில் ஏவி ரிசீவர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த சோனி ஏவி ரிசீவர் பர்டிகுலராக நம்ம யூடியூப் சேனல் வழியாக சரி நிறைய நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஒரு இம்பார்ட்டண்டான பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ எங்களுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிராண்டுன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த சோனி ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 8 இயர்ஸாக அந்த பிராண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். இது வரைக்கும் சோனி வாங்குற கஸ்டமர் எல்லாமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் நம்மள்ட்ட ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யூசுவலா டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, பைனியர், யமஹா இந்த மாதிரி பிராண்ட் இருக்கும். இந்த பிராண்டை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சோனி ஏவி ரிசீவரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோனி ஏவி ரிசீவர் நாங்கள் யூரோப்பியன் வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்கிறோம். யூரோப்லேருந்து டேரெக்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே நாங்கள் சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 230 வோல்டேஜில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். யூசுவலாக சோனி ஏவி ரிசீவர் ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா 110 வோல்டேஜ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட இந்தியன் வோல்டேஜில் ரன் பண்ணுற மாதிரி 230ல் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இது சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சோனி ஏவி ரிசீவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குறீங்க, ஒரு மூவிஸ் கேட்குறீங்க, இது ரெண்டுத்துக்குமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த பிராண்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. யூசுவலாக நிறைய பிராண்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் பர்டிகுலராக இதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால தான் 5 ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம 3 ஏவி ரிசீவரை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 3 ஏவி ரிசீவரும் சோனியில் தான் நல்ல ஒரு மின் கண்டிஷனில் தான் வித் ரிமோட்டு அக்சசரிஸோடு தான் நம்மளுக்கு இதை வந்திருக்குது. இன்றைக்கி டோட்டலாக நம்ம சோனியில் 3 ஏவி ரிசீவர் கொண்டு வந்திருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சோனியில் STR DN1080 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலாக 7.2 சேனலில் டால்பி அட்மாஸ், DTS:X ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சோனி ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆடியோ குவாலிட்டியில். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 7 ஸ்பீக்கர்ஸ், 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் ப்ரீஅவுட் கொடுத்துருவாங்க. 7.2 சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே கொடுத்துருவாங்க. ஆடியோ கோடாக் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், DTS:X, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், DDS, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD, LPCM இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4Kல HDR10, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை கொடுத்துருப்பாங்க. ஸ்பாட்டிஃபை உங்களுக்கு இன்பில்டாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐரிசோலேஷனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் USB வழியாக எதனா ஃப்ளாக் சாங்ஸ் எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஐரிசோலேஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. USB வழியாக நீங்கள் ப்ளேபேக் பண்ணுறீங்க அப்படின்னா வேவ் சாங்ஸ், ஃப்ளாக் சாங்ஸ், MP3 சாங்ஸ் இது எல்லாமே இந்த ஒரு ஏவி ரிசீவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர 5 ஸ்டார் ரேட்டிங் ப்ராடக்ட் இவங்க இதில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பேன்சம் சரவுண்ட் பேக் டெக்னாலஜி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க.
இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க 7 ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் கீழ 5 ஸ்பீக்கர்ஸ், மேல 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரவுண்ட் பேக்க நீங்க வந்து பொசிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது 9 சேனலுக்கு போயிடும். பட் இந்த சரவுண்ட் த ச ச இதில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேந்தம் சரவுண்ட் பேக் டெக்னாலஜி உங்களுக்கு ஸ்விட்ச் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இத நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரவுண்ட் பேக் இல்லாமலேயே சரவுண்ட் பேக்லேருந்து ஆடியோ வர மாரி ஒரு மாய உண்டாக்குவாங்க. அந்த ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு இதில இன்பில்டாவே இதில குடுத்துருக்காங்க. அந்த பேந்தம் சரவுண்ட் பேக் நீங்க தேவைப்பட்டா ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இன்பில்டாவே குடுத்துருக்காங்க. ஸோ, இதில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட். காம்பவுண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, எல்லா பிராண்ட்லயுமே ஒரு பிரீமியம் காம்பவுண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஏவி ரிசீவர்ல இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸா இருக்கட்டும், ஸோ பவர் சர்க்யூட் எல்லாமே ஹை குவாலிட்டில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அக்சஸரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னலா இந்த போர்டு இருக்கு இல்லையா? போர்டுக்குள்ள ஒவ்வொரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதில பார்த்துட்டீங்கன்னா, ஐசி லெவல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய எக்யூப்மென்ட் அதில யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அக்சஸரீஸ் இந்த இந்த எக்யூப்மென்ட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிரீமியம் கேட்டகரில இருக்கக்கூடிய ஒரு அக்சஸரீஸ் மட்டும் தான் இதில யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதனால தான் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பேக்கேஜ்ஸும் பார்த்துட்டீங்கன்னா, புக் ஷெல்ஃப், சேட்டலைட், டவர் ஸ்பீக்கர்ஸ் இது 3மே நீங்க மேட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த 3 கேட்டகரில நீங்க நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ நீங்க போட்டு மேட்ச் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற மாரி அதில குடுத்துருப்பாங்க. இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, Sony எஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க 2 டவர் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஸ்டீரியோக்காக யூஸ் பண்றீங்க. மத்த நீங்க சரவுண்ட் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த எஸ்போர்ட்ஸ நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரவுண்ட்லேருந்து வர மாரி ஒரு ஆடியோ உங்களுக்கு உருவாக்குவாங்க. அதாவது வெர்ச்சுவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டெக்னாலஜியும் இதில உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஸோ, இதில எஃப்எம் உங்களுக்கு இருக்கு. ஏஎம் இன்பில்டா குடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, Google Chromecast குடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அலெக்ஸாவும் இன்பில்டா குடுத்துட்டாங்க. சரி நீங்க HDMI வழியா நீங்க டிவிலேருந்து ஆடியோ எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏஆர்சி, இஆர்சி 2மே உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. இஆர்சிய பொறுத்தவரைக்கும் டால்பி அட்மாஸ்க்கு தேவையில்ல. ஏஆர்சிலே தாராளமா ஒரு டால்பி அட்மாஸ் எடுத்துரும். பட் இதில என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, ப்ராடக்ட் வரும்போது ஏஆர்சி குடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமா உங்களுக்கு இஆர்சி சப்போர்ட் இன்பில்டாவே உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு Sony டிவி கூட இத மேட்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, வீடியோ கிளாரிட்டி பார்த்துட்டீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. யூசுவலா இருக்கிற மத்த பிராண்ட கம்பேர் பண்ணும்போது, இதில இன்புட்ட குடுத்துட்டு, அவுட்புட் எடுத்து நீங்க ஒரு டிவில கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, வீடியோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு 7.2 சேனல்ல நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும். நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத தாராளமா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். டோட்டலா நம்மள்ட்ட 3 ஏவி ரிசீவர் வந்திருக்கு. 3 ஏவி ரிசீவர் நல்ல கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்படி இல்ல நான் நேர்ல வந்து டெமோ பார்த்து எடுக்கணும்னாலும், நீங்க நேர்ல வந்து டெமோ பார்த்து கூட நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லாவரத்தில இருக்கு. லொகேஷன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வேற எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுதுனாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட பிரைசிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 59,000 நாங்க சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இது தவிர வேற எதனா உங்களுக்கு ஏவி ரிசீவர் தேவைப்படுது, ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இது ரிலேட்டடா எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.